வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே, பார்வையாளர்களே. இது நம் நாட்டு வீர குழந்தைகளின் வீரத்தை பற்றிய பதிவு. ஆம், 26/12/2025 அன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் வீர சாகசம் புரிந்த சிறார்களுக்கு விருதுகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எல்லோரையும் நிகழச் செய்தது ஒரு வீர மரணமடைந்த கோவையைச் சேர்ந்த வியோமா பிரியாதான். 8 வயதே ஆன சிறுமி ஒரு 6 வயது சிறுவன் ஜியான்ஸ் ரெட்டியை சறுக்கு மரத்தில் மின்சாரம் கசிந்து உயிருக்கு போராடிய போது சிறுமி வியோமா பிரியா போராடி காப்பாற்றி முயற்சி செய்த போது தானும் உயிரிழந்து அந்த சிறுவனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவனை காப்பாற்ற துணிச்சலுடன் சிறுமி வியோமா பிரியா போராடினாள். ஆனால் பயனில்லை. மகளை இழந்த சோகம் உள்ளத்தில் இருந்தாலும் வியோமா பிரியாவுக்கு விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தாய் அர்ச்சனா கூறினார். இப்பொழுதெல்லாம் AI என்னும் செயற்கை நுண்ணறிவு பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இயற்கை நுண்ணறிவுடன் சிறுமி வியோமா பிரியா போராடி இருக்கிறாள். சிறு வயதில் துணிச்சலுடன் போராடி உயிரிழந்திருக்கிறாள் வீரச்சிறுமி. காப்பாற்ற முடியவில்லை என்றாலும் இந்த துணிச்சலுக்கு எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. குழந்தையின் பெற்றோர்கள் பாராட்டுவதற்கு உரியவர்கள். பொதுவாக பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்திடுங்கள். வீட்டுக்கு வெளியே ஒரு பெண் குழந்தை சென்று விட்டால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசாங்கமும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வீரதீர செயல்கள் செய்த குழந்தைகள் விருது வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் இது போன்ற குழந்தைகள் சமுதாயத்தில் நடக்கும் அநியாயங்களை எதிர்த்து நின்று போராட வேண்டும். சிறுமி வியோமா பிரியாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும். நம் நாட்டு வீர குழந்தைகள் கடவுளின் பேர குழந்தைகள். இந்த புத்தாண்டில் உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நலமுடன் வாழ வேண்டும்.